ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான 8 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்பாக இருந்தாலும் நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு பெரிய மாற்றமாக இருக்குங்க. கிச்சனுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம புது பூண்டு வாங்கிட்டு வந்தாலும் சரி, பழைய பூண்டு வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, நிறைய பேர் பூண்டை அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பூண்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, பூண்டை நம்ம உருண்டையாக அப்படியே நம்ம வைக்கிறதுனால அந்த பூண்டு உள்ளுக்குள்ளே சீக்கிரமாகவே பூஞ்சைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி பூண்டு உள்ளுக்குள்ளே பூஞ்சைகள் வந்துடுச்சுனாவே பூண்டு எல்லாமே வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த ஒரு டிப்பை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். நம்ம பூண்டு வாங்கிட்டு வந்த உடனே பூண்டு ஃபுல்லாகவே நம்ம தனித்தனியாக பற்களை நம்ம பிரித்து விட்டுக்கலாங்க. பூண்டு தோல் ஃபுல்லாக நீங்கள் தனியாக சைடில் வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பூண்டு பற்களை நீங்கள் இது போல் நீங்கள் பிரித்து எடுத்துகிட்டு வெயிலில் 1 மணி நேரம் போல் காய வச்சு எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 மாதம் ஆனாலுமே பூண்டு மேலே ஒரே ஒரு பூஞ்சைகள் கூட வரவே செய்யாது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பூண்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம அரிசி வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரி, பருப்பு வாங்கி ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க, கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். நாளாக வண்டு விழ ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி வண்டு விழாமல் இருக்க இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் செஞ்சால் போதும். அது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம பூண்டெல்லாம் உரித்து பூண்டு காம்பு இருக்கு இல்லையா, பூண்டு காம்பை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு மேலேயா இருக்கட்டும், அரிசி மேலேயா இருக்கட்டுங்க, 1-2 போல் நீங்கள் பூண்டு காம்பை மேலே நீங்கள் போட்டு வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரே ஒரு வண்டு கூட அரிசிக்கிட்டையும் பருப்புக்கிட்டையும் அண்டவே செய்யாது. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சுருங்க. பருப்பு சரி, அரிசியும் சரி வீணாக ஆகவே ஆகாது. இதனால் டைமும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகுங்க. அடுத்த ஒரு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு தோல் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக நம்ம பூண்டு உரிச்சா பூண்டு தோல் ஃபுல்லாகவே கீழே கொட்டாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் பணத்தையும் சேவ் பண்ணிக்க முடியுங்க. இந்த பூண்டு தோல் அப்படியே நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அப்போல்லாம் நீங்கள் ஒரு வெயிட்டான ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டு தோல் ஃபுல்லாகவே நீங்கள் கடாய்க்குள்ளே கொட்டிக்கோங்க. இது போல் நீங்கள் கொட்டி விட்ட பின்ன கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கடாயை வச்சு நீங்கள் பூண்டு தோல் ஃபுல்லாகவே நல்லா கருப்பாகிறதுக்கு நல்லா நம்ம வறுத்துட்டு வந்துடலாங்க. நான் வறுத்துட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பூண்டு தோல் ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பூண்டு தோல் நல்லா கலர் வரணும், அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த பூண்டு தோல் ஃபுல்லாகவே நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆலிவ் எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போல்லாம் நீங்கள் தேங்காய்னு எடுத்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் மட்டும்தாங்க இருக்குது. அதனால் 1 ஸ்பூனுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வரணுங்க. நான் பாருங்கள் அரைச்சிட்டு வந்திருக்கேன். என்னோடய மிக்ஸி ஜாடியில் இந்தளவுக்கு மட்டும்தான் அரைக்க முடியும். உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஒரு பவுலில் கொட்டிட்டு நம்ம வீட்டில் வயசானவங்க எல்லாருமா இருப்பாங்க இல்லையா, அவங்க முடியெல்லாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி வெள்ளை முடி போய் நல்லா கருப்பாக இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தலை வாஷ் பண்ணிங்கன்னா முடி நல்லா கருன்னு இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்குனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக கையெல்லாம் வலி எடுக்குங்க. அந்த மாதிரி கை வலி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பூண்டு உரிக்க இந்த டிப்பை நீங்கள் செஞ்சால் போதும். நான் வீடியோ கண்டு ஒரே ஒரு பூண்டு மட்டும் எடுத்துருக்கேன். பூண்டு எடுத்துகிட்டு தனி பற்கள் நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அதிக பூண்டு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமே ஒரு கப் எடுத்துக்கலாம். கப் எடுத்துகிட்டு பூண்டு பற்கள் ஃபுல்லாகவே நம்ம கப்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ண தண்ணி நீங்கள் கப்புக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம ரெஸ்ட்டில் விட்டுக்கலாங்க.
இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆடிச்சு. தண்ணி நல்லாவே ஆறி வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வைக்க முக்கியமாக கையில் நகம் இருக்கணுங்க. கையில் நகம் இல்லைன்னா ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. என்னோடய கையில் சுத்தமாக நகம் கிடையாது, அதனால் ஒரு கத்தி எடுத்துக்கிறேன். கத்தி எடுத்துகிட்டு அந்த பூண்டு பற்கள் மேலே லைட்டாக நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூண்டு தூள் ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அந்த பூண்டு தூள் ஃபுல்லாக அழகாக தன்னால் கலண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பூண்டு உரித்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, ஆனால் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். கை வலி சுத்தமாக இருக்காது. அழகாக பூண்டு தூள் ஃபுல்லாகவே தன்னால் உறிஞ்சிடும். அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டைம் சேவ் ஆகும், கை வலி எதுவுமே இருக்காதுங்க. இப்போ நான் பாருங்கள், பூண்டு ஃபுல்லாகவே எல்லாமே நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு தூள் ஃபுல்லாகவே நீங்கள் சைடில் வச்சுட்டு உரித்த பூண்டு எல்லாம் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உரிக்கும் போது பூண்டு தூள் ஃபுல்லாகவே தனியாக வந்துடும். பூண்டு எல்லாமே நல்லா சத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம நைட்டு சாப்பாடு வச்சோம்னா காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி வரன்னு இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் காலையில் வச்ச சாப்பாடும் ஈவினிங் சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி சில்லுனும் வரன்னு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பாடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்ட தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா காஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா காஞ்சி வச்சதுக்கப்புறம் சாப்பாடு ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. சாப்பாடு ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் இந்த சாப்பாடை நம்ம போட்டு வச்சா போதும். அதிக நேரம் நீங்கள் தண்ணியில் விட வேண்டாங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் நான் வடிச்சிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். புதுசாக நம்ம சாதம் எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட டேஸ்ட்டுமே மாறாது. நல்லா பலன்னு இருக்குங்க. பழைய சாதம் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இதனால் நீங்கள் அரிசியை மிச்சப்படுத்த முடியும். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் அப்படியே நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கும் தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம டீ குடிச்சு டீ தூள் ஃபுல்லாகவே நம்ம வாஷ் பேஷனில் கொட்டிடுவோங்க. அப்போல்லாம் நம்ம கீழே கொட்டிடுவோங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் நம்ம வீட்டு பூச்செடிக்கு இதை நம்ம வேருக்கு உரமாக நம்ம போட்டோம்னா பூச்செடி நல்லா வளரும், நல்லா பூ வைக்கவும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சாப்பாடு பாக்ஸ்லாம் இருந்தால் இது போல் மூடியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இந்த மூடியை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் கேப்பை மூடி 2 போல் எடுத்திருக்கேன். இந்த கேப்பும் நீங்கள் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு 2 பீஸ் போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண டபுள் டேப்பை நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் மூடில் 2மே நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் டேப்பை ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாட்டில் கேப்புமே நீங்கள் சென்டரில் ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நல்லா ஓட்டிட்டு நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ தாங்க கீழே விழுகாமல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டு கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு சாம்பாரில் செய்யும்போது கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா, அந்த மிச்சமாகறத நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கும் போது மூடி நமக்கு கரெக்டாக இருக்காது. அந்த மாதிரி மூடி இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும் அழகாக இருக்கும், எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. செலவே இல்லாத ஆர்கனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட மறக்காதீங்க. அடுத்த ஒரு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஸ்வீட் பாக்ஸை மூடிடலாம். அங்கங்கே விழுந்து கிடக்கு இல்லையா, அந்த மூடியை கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைசர் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஸ்வீட் பாக்ஸ் மூடி அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம வீட்டில் பழைய மெட்டல் வளையல் 2 போல் எடுத்துக்கிறாங்க. ஒரு வளையலில் 2 பீஸாக நீங்கள் கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ண இந்த வளையல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பீஸும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு பீஸாக வளையல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நம்ம வளைச்சி விட்டுக்கலாங்க.
அதே போல் இன்னொரு பக்கம் நம்ம வளைச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வளைச்சிட்டிங்கன்னா நமக்கு எஸ் ஹூக்காக நமக்கு கிடைக்குங்க. இதே மாதிரி மிச்சம் 3 இருக்கு இல்லையா, அதுவுமே நம்ம வளைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு மொத்தமாக 4 பீஸ் கிடச்சிருக்கு. இந்த 4 பீஸ் ஃபுல்லாகவே நம்ம தனியாக சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பு எடுத்துக்கலாங்க. கம்பு எடுத்து கேஸில் சூடு பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் ஆப்போசிட்டில் கரெக்டாக நீங்கள் சென்டரில் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஓட்டையை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் தள்ளி ஒரு 4 ஓட்டை போல் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். மேலே பாருங்கள், கரெக்டாக நீங்கள் சென்டரை பாட்டு கொஞ்சம் பெருசாக நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே 4 ஓட்டை உள்ளுக்குள்ள ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா ஊக்குமே நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம 4 எஸ்ஸுக்குமே இது போல் நம்ம மாட்டி வச்சாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சதுக்கப்புறம் பேக் சைடில் எஸ்ஸுக்கு அழுத்தி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இது போல் நீங்கள் ஓப்பனில் வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இங்கே ஒரு ஆணி அடிச்சுக்கிறதுனால ஆணில் கொண்டு போய் அப்படியே மாட்டிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு வேளை ஆணி அடிக்க முடியலன்னா ஒரு நூல் கட்டி நீங்கள் ஜன்னல் கம்பியில் தொங்க விட்டுக்கலாம். இது போல் ஒவ்வொரு எஸ்ஸுக்கும் நீங்கள் 1 2 கரண்டி மாட்டி விட்டுக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், எடுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னு எந்த வித பொருள் நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டு கிச்சனில் சின்ன பொருளாக இருந்தாலும் சின்ன மாற்றமாக இருந்தாலும் பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதனால் பணமும் சேவ் ஆகுங்க. இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.